வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து எப்போல்லாம் கம்பல்சரின்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இன்கம் வந்து ஸ்லாப் ரேட்டுக்கு மேலே போகிறப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அது என்னென்ன ஸ்லாப் ரேட்டுன்றது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கம் லிமிட் வந்து அந்த பேசிக் லிமிட் தாண்டலைனாலும் ஒரு சில கேட்டகிரிஸில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து மேண்டிட்டரியாக ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் மோர் தென் 1 crore மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, 1 or more கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் 1 crore தாண்டிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃபாரின் ட்ராவலில் நீங்கள் 2 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 1 lakh தாண்டுதுன்னா அப்பயும் நீங்கள் வந்து மேண்டிட்டரி பேசிஸில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸை. அண்ட் வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் நம்மளுக்கு பிடிக்கிற இது வந்து 25,000 எக்ஸீட் ஆகிறப்போ ஃபார் நார்மல் டேக்ஸ் பேயர்ஸு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து மேண்டிட்டரியாக வரும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு அந்த லிமிட் வந்து 50,000. ஸோ பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு 60 lakhs எக்ஸீட் ஆகிறப்போவும், அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் ரிசிப்ட்ஸ் வந்து 10 lakhs எக்ஸீட் ஆகிறப்போவும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாரின் அசட்ஸ் இல்லைனா ஃபாரினில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மேண்டிட்டரியாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் டைரக்டர் பொசிஷனில் இருக்கீங்கன்னாலும் உங்கள் இன்கம் வந்து தாண்டலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னாலும் நீங்கள் மேண்டிட்டரியாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வேணும்னா கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதேமாதிரி வந்து நான் லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன், இட் மேபி பிஸ்னஸ் லாஸ் ஆர் கேபிட்டல் லாஸ் ஆர் எனி அதர், நீங்கள் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி உங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் டெபாசிட்ஸ் வந்து டோட்டல் டெபாசிட்ஸ் 50 lakhsக்கு மேலே போகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேசஸ் இண்டிவிஜுவலுக்கு எப்போ வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணுன்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ஸு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் த்ரூ தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.